ரூம் நம்பர் 307 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு ராத்திரி என் காதல் மனைவி சபிதாவோட ரொமான்டிக் ட்ரிப் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தேன். நீங்க குறுக்கு வழியில போக வேண்டாம் அப்படின்னு தாபாவோட ஓனர் அவ்வளோ சொல்லியும் கூட நான் அந்த வழியில தான் போனேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட முதல் ட்ரிப். அந்த வழியில போறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எங்களோட அதிர்ஷ்டத்தால நாங்க 2 பேருமே உயிர் தப்பிச்சிட்டோம். அங்க யாரோ ஒரு அம்மாவையும் பொண்ணையும் நாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சவிதாவுக்கு தோணிட்டு இருந்தது. ஆனா அந்த ரோட்ல நாங்க யாரையுமே பார்க்கல. கார் பழுதடைஞ்சு போயிடுச்சு. அதனால அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் நம்பர் 307ல நாங்க தங்கிட்டு இருந்தோம். நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனா சவிதாவால அந்த ராத்திரி சரியா தூங்க முடியல. நாங்க தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல்ல ஏதோ பேய் இருக்கிறதா அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பேய் வேட்டையாடிட்டு இருக்கிறதா அவ உணர்ந்தா. மறுநாள் காலையில எங்களோட வீட்டுக்கு நாங்க கிளம்பணும். ஹோட்டல்ல இருந்து நாங்க 2 பேரும் தான் கிளம்பணும். ஆனா கிளம்பும்போது 3ஆவதா யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என் காரோட பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அது யாரு? என் கார்ல உட்காந்துட்டு இருக்கிறது அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஹோட்டல்ல இருந்து 5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாங்க எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தோம். அது சிட்டியில இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. என் கல்யாணம் நடக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன். கல்யாணம் ஆகி கூட கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எனக்கு சில நினைவுகள் இருக்கு. ஆனா அது எதையுமே என் திருமண வாழ்க்கையில சேர்க்க விரும்பல. சவிதா இந்த இடத்துக்கு என்ன வர சொல்லி எதுக்கு என்ன வற்புறுத்தினா அப்படின்னு தெரியல. இந்த 2-3 நாட்கள்ல மட்டும் இல்ல, எப்பவுமே அவ சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். தினமும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால நானும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரத்துக்கு சம்மதிச்சேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஷாம் எங்களுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சாரு. சவிதாவுக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ சந்தோஷத்தை பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருந்தது. நேத்து ராத்திரி நடந்த அந்த சம்பவத்துல இருந்து அவ கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ சூரியன் மறைஞ்சு ரொம்ப அழகான மாலை நேரம் தொடங்குச்சு. சாயந்தரம் கிளைண்டோட ஒரு மீட்டிங் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்க போனோம். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட் மேல படுக்க போகும்போது சவிதா திடீர்னு ரொமான்டிக் பாட்டு ஒன்று பாடுனா. அங்க இருந்த கலர்ஃபுல்லான லைட்டை ஆன் பண்ணிட்டு சவிதா நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அவ என்ன நோக்கி வந்தா. நான் தூங்குறதுக்காக போனேன். ஆனா அவளை பார்த்த உடனே என்னோட தூக்கம் அப்படியே கலைஞ்சு போச்சு. நானும் அவளை நோக்கி போனேன். நான் அவ கையை பிடிச்சு என் தோள் மேல அவளை சாச்சிக்கிட்டேன். அப்போ திடீர்னு அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகி ஆனானது. அப்போ வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அப்ப நான் சபிதா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஷாம் எங்க இருக்காருன்னு நான் பார்த்தேன். ஷாம், லைட்டுக்கு என்னாச்சு? சார், கரண்ட் போயிடுச்சு. நம்ம கிட்ட பேக்கப் எதுவும் இல்லை, அது உடஞ்சிருச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். அவர் அப்படி சொன்ன உடனே, அட, இதுல எங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ போய் ஆன் பண்ணு போ. அப்புறம் டாமியும் பாரு, அது ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்கு? அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் பெட்ரூமுக்கு வந்துட்டேன். நான் மொபைலை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணேன். ஆனா சபிதா அந்த ரூம்ல எங்கேயுமே இல்லை. அதற்கிடையில டாமி குறைக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே வந்தது. அப்புறம் சபிதா வேற இந்த இடத்துல காணோம். இந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அதிகமா பதபதச்சது. நான் பெட்ரூம்ல இருந்து ஹாலை நோக்கி வந்தேன். திடீர்னு டாமி குறைக்கிறது ஒரு அழுகையா மாறி போனது. நான் அதை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் திடீர்னு சபிதா அழுகுற சத்தம் கேட்டது. நான் உடனே அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி போனேன். நான் அங்க பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல டாமி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். டாமி ஏன் இப்படி இருக்கு? இத பண்ணது யாரு? நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சவிதா எங்க இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவளும் பக்கத்துல நின்று அந்த டாமியை பார்த்துக்கிட்டு இருந்தா. உடனே நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேன். உள்ள போயிட்டு இருக்கும்போது போன கரண்ட் திரும்ப வந்தது. நாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது நான் ஷாமை பார்த்தேன். ஷாம் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாரு.
ஆனா ஏன்னு தெரியல, அதை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. நான் அவரை உள்ள கூப்பிட்டேன். ஆனா அவர் ஒரு சிலை மாதிரி அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சது அவர் ரொம்ப பயத்துல இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட கத்தி சொன்னேன், ஷாம். இந்த தடவை நான் சொன்னது அவருக்கு கேட்டுச்சு. சொல்லுங்க சார். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? அப்ப அவரு சபிதாவை பார்த்தாரு. சபிதா தான் டாமியை கொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஷாம், உனக்கு என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை சார், ஏதாவது காட்டுல இருந்து விலங்குகள் வந்திருக்கும். நீங்க 2 பேரும் இப்ப உள்ள போங்க. வெளியில இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பானதில்லை. நான் சவிதாவை கூட்டிக்கிட்டு பெட்ரூம்குள்ள போனேன். அவ நிஜமாவே ரொம்ப களைப்பா இருந்தா. அவ பெட்ல படுத்த உடனே தூங்கி போயிட்டா. நான் ரொம்ப ஏமாற்றமா அவ பக்கத்துல படுத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நாங்க அந்த குறுக்கு வழியில வந்ததுல இருந்து எல்லாமே விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அப்புறம் ரூம் நம்பர் 307ல சவிதாவுக்கு ரொம்ப மோசமான கனவு வந்தது. அப்புறம் இப்போ டாமி இறந்து போயிடுச்சு. இதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சவிதா என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் தூங்கிட்டு இருக்கனா இல்லையான்னு. அதனால நானும் என்னோட கண்களை மூடிட்டேன். அப்போ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் தூங்குறேன்னு அவ நினைச்சுக்கிட்டு அந்த பெட்ல இருந்து அவ எழுந்து வெளியே எழுந்து போய் நடக்க ஆரம்பிச்சா. அவ நடக்கிற விதம் மொத்தமா மாறி போயிருந்தது. ஆனா நான் அவளை தடுக்கல. நான் அவளை பின்தொடர்ந்தே போனேன். அவ வேற ஒரு ரூம்குள்ள போனா. நான் அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு சொந்தமே இல்லாத ஒரு சில துணிகளை அவ அலமாரியிலிருந்து எடுத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு கவுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா சவிதா கவுன் போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த ட்ரெஸ் எல்லாமே 4 வருஷமா அந்த அலமாரியில தான் இருக்கு. சவிதா அந்த அலமாரியிலிருந்து ஒரு ஒயிட் கவுன் எடுத்து அதை போட்டுக்கிட்டா. நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன் சபிதா இவ்வளோ பழமையான கவுன் போடுறான்னு. அவ வெளியே வர ஆரம்பிச்சதும் நான் அந்த ரூமோட ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் சபிதா வெளியே வரதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ நேரா பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போக ஆரம்பிச்சா. அதே சமயத்துல ஷாம் டாமியை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஷாம் சபிதாவை பார்க்கறாரு. பார்த்த உடனே பயத்துல நடுங்கி போறாரு. திடீர்னு சவிதாவுக்கு எப்படி அவ்வளோ பலம் வந்ததுன்னு தெரியல. அவ ஷாமோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அவரை மேல தூக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவ சொன்னா, என்ன உனக்கு என்ன தோணுது? நீ தப்பிச்சிடுவேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, நீ அந்த நாயை விட மோசமா சாக போறடா. சவிதா இப்படி சாவை பத்தி பேசின உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் சத்தமான குரல்ல சொன்னேன், சவிதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்படி சொன்ன உடனே ஷாம தூக்கி போட்டுட்டு அவளும் தன்னையே அறியாம தரையில கீழே விழுந்துட்டா. நான் காலதாமதம் எதுவும் பண்ணாம சவிதாவை தூக்கிட்டு வந்து பெட் மேல படுக்க வச்சேன். அப்புறம் தண்ணி பாட்டில எடுத்துட்டு வந்து அவ முகத்துல தெளிக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் அவ சுயநினைவுக்கு வரல. டாக்டர் கூப்பிட சொல்லி நான் ஷாம் கிட்ட சொன்னேன். டாக்டர் வந்தாலும் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னாரு. இவங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்ல, பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஷாம் கிட்ட ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு மந்திரவாதியை பத்தி சொன்னாரு. அந்த மந்திரவாதி சவிதாவுக்கு பிடிச்ச பேய ஓட்டிடுவார்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் இங்க வர முடியாது, நாம தான் அங்க போகணும்னு சொன்னாரு. இதுக்கு மத்தியில பக்கத்துல இருக்கிற சர்ச் ஃபாதர் கிட்ட போலான்னு சொன்னாரு. அப்ப எனக்கு என் மனசுல என்ன தோணிக்கிட்டு இருந்ததுன்னா, எப்படியாவது சவிதாவை சரி பண்ணியே ஆகணும். அதனால அந்த சர்ச் ஃபாதரை கூட்டிட்டு வர சொல்லி ஷாம அனுப்பி வச்சேன். சர்ச் ஃபாதர் வர வரைக்கும் சவிதாவுக்கு சுயநினைவு வரதுக்காக முகத்துல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சவிதாவுக்கு சுயநினைவு வரவே இல்லை. அதுக்குள்ள அந்த ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த ரூம்ல ஏதோ தீய சக்தி இருக்கு. இந்த பொண்ணு எழுந்திருக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணை கட்டி போட்டுடுங்க. அந்த ஃபாதர் இப்படி சொன்ன உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என்னோட ஒய்ஃப்.
நான் எப்படி அவளை கட்டி போட முடியும்? நான் இப்படி சொன்னதும் அந்த ஃபாதர் சொன்னாரு, எனக்கு நல்லா புரியுது நீ உன் மனைவியை எவ்வளோ நேசிக்கிறேன்னு. அவங்க உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னா அவங்கள முதல்ல கட்டி போடு. சீக்கிரமா சொல்ற மாதிரி செய். அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சபிதாவுக்கு சுயநினைவு வந்துடுது. ஆனா அவ இப்போ சாதாரணமானவளா இல்ல. சபிதாவோட கண்ணு இன்னும் திறக்கப்படல. சபிதாவோட உடம்பு ரொம்ப பலமா மாறி இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க பிரெக்னண்டா வேற இருந்தாங்க. அவளோட முகத்தோட நிறம் மாறி போயிருந்தது. அவளோட உடம்புல ஏதோ ஒரு மாதிரி விரிசல் உருவாகிக்கிட்டு இருந்தது. யாரோ இறந்தவங்க நினைச்சு வழியில ரொம்ப புலம்பிட்டு இருக்கிற மாதிரி அவ ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தா. அவளோட தொண்டையில இருந்து சத்தம் வரவே இல்லை. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து என்னால கூட எதுவுமே பேச முடியல. அப்ப அந்த ஃபாதர் ஷாம் கிட்ட சொன்னாரு, அவங்களோட கையையும் காலையும் கட்டி போடுங்க இப்பவே. பயந்து போய் ஷாம் சபிதாவை நோக்கி போனாரு. ஷாம் நேரா போய் சபிதாவோட கையை பிடிச்சு சபிதாவை கட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா சபிதா ஷாமோட கழுத்தை பிடிச்சு தூரம் தூக்கி வீசிட்டா. ஷாம் ரொம்ப வேகமா தரையில போய் மோதினாரு. சபிதா அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு தன்னோட உடம்ப இன்னும் கொஞ்சம் முறுக்குனா. அப்போ நான் அந்த ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர், என் சபிதாவுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது சபிதா மட்டும் இல்ல, அவளோட வயித்துல ஒரு குழந்தையும் இருக்கு. நான் சொல்றத கேட்டு அந்த ஃபாதர் சொன்னாரு, உன் மனைவிய ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அது அவங்கள பிடிச்சிருக்கிறதால என்ன பண்ணாலும் அது அவங்களையும் பாதிக்கும். ஃபாதர் இப்படி சொல்லும்போது சபிதா தன்னோட கையால தன்னோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமா அலற ஆரம்பிச்சா. நான் கையெடுத்து அந்த ஃபாதர் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி சபிதாவையும் குழந்தையும் காப்பாத்துங்க. ஃபாதர் முன்னாடி போனாரு. தான் கழுத்துல இருக்கிற சிலுவையை எடுத்து சபிதாவோட நெத்தி மேல வச்சாரு. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. சபிதா அந்த ஆவியோட தாக்கத்தால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சா. அப்புறம் வலியால கத்த ஆரம்பிச்சா. அவ அப்படியே ஃபாதரை பார்த்தா. அந்த ஃபாதர் ஏதோ ஒரு சக்தியால அப்படியே பின்னோக்கி போனாரு. அப்ப ஏதோ ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. அங்க ஏதோ ஒரு சுவர் உருவானது. அந்த ரூம் எப்படி மாறி இருந்ததுன்னா, அன்னைக்கு நாங்க தங்கிட்டு இருந்த ஸ்வர்க் ஹோட்டலோட ரூம் நம்பர் 307 மாதிரி மாறி இருந்தது. சபிதா பெட்ல இருந்து திடீர்னு மேலே எழுந்தா. அப்புறம் என்கிட்ட இப்படி சொன்னா, Did you miss me, Vina? அவ அப்படி சொன்ன உடனே அந்த விசித்திரமான சுவர் மறைஞ்சு போயிடுச்சு. அதோட சேர்த்து என் மனைவியும் மாயமா போயிட்டா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, என் மனைவிய ஏதோ ஒரு தீய ஆவி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்ப எனக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வந்து நான் சொன்னேன், இல்ல கனிகா, நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது. என் வாயிலிருந்து கனிகா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஷாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அப்ப அந்த ஃபாதர் என்கிட்ட கேட்டாரு, இந்த கனிகா யாரு? நீ அவளுக்கு என்ன பண்ண? அவ எதுக்கு சபிதாவோட உடம்புக்குள்ள போயிருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அந்த ஃபாதர் கேட்டதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், கனிகா என் வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்தா. நான் ஒருபோதும் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப அவ திரும்ப வந்துட்டா. கனிகா யாரு? எனக்கும் என் மனைவிக்கும் இடையில இந்த கனிகா யாரு? எதுக்கு அந்த கனிகா சபிதாவுக்கும் என் குழந்தைக்கும் எதிரியா மாறினா? இது நான் பண்ண பாவமா இல்ல வேற ஏதாவதா? ரூம் நம்பர் 307ஓட அடுத்த எபிசோட்ல இதை பார்ப்போம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.